அவங்க எல்லாரும் சுத்திட்டு லாஸ்ட் நீங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. இவங்க வரப்பட்டாலும் திமுக ஜெயிக்க தான் செய்யும். அதனால இவங்க வந்து பலம் கிடையாதுன்னா அது சும்மா அவங்களுக்கு தேவை வந்து சீட்டும் பணமும். இந்த டிமாண்ட் ஓட்டு வேணும், ஒரு சீட்டு எம்பி சீட்டு வேணும், எனக்கு ஒரு 6 சீட்டு கொடுங்க, 7 சீட்டு கொடுங்க, சீட்டு கொடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பாங்க. இதுதான் திமுகவுடைய கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்காங்க. சரி, என்ன பிளஸ்ன்னு நினைக்கிறீங்க இல்லை என்ன மைனஸ்? இல்லை மைனஸ்ன்னு நினைக்கல, ப்ளஸ்ஸு தான். வரவிருக்க வேண்டிய தருணம் தான். ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க வர்றது ஒரு 21 வருஷமாக வரேன்னு சொன்னாங்க, வரல. இப்போ வந்தது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். பலன்னு பெருசாக சொல்ல முடியாது. திமுக வரலனாலும் திமுக ஜெயிக்க தான் செய்யும். அது வாய்க்கு வந்தது அவங்க சொல்லுவாங்க. 5 லட்சம் போடுறேன்னாரு, அதுவே போட முடியல, அதை கேட்க முடியல. இதை வந்து இப்போ அவங்க கூட சேர்ந்தா அப்போ முழுகாத கப்பலா? வாய்க்கு வந்தது எதனா சொல்லிக்க வேண்டியது தான். அவங்களுக்கு சாதகம்னா சாதகமாக சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ அவங்க கூட சேர்ந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கள் கூட வந்து முழுகாத கப்பல்னு இருப்பாங்களா? பயப்படுறாங்க. ஆல்ரெடி நம்ம பவராக இருக்கிறோம், இன்னும் பவராக இருக்கிறவங்க பயப்படுறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் மாதிரி ஆயிடுச்சு. அது 100% திமுக தான் வரணும்னு எல்லாருமே விரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளிருக்கு இப்போ 5000 போட்டதால. இன்னைக்கு அந்த அம்மாவை வந்து நாங்கள் 10 வருஷம் வர வேண்டியது இப்போ லேட்டாக வந்துக்கிறோம். லேட்டஸ்டாக வந்துக்கிறோம். திமுக பலமான ஒரு கட்சின்று வந்துக்கிறாங்க. இது கப்பல் முழு கொடுத்து போடுறது அதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு இடம் இல்லை. எதிர்கட்சிக்காரங்க அது போல பேசுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து சரக்கு எடுத்துன்னு போகிற கப்பல் இது. அதனால இது வந்து முழு போன கப்பல் கிடையாது. இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு தான் என்று வந்து எல்லா பத்திரிகை எழுதுறாங்க, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ல எழுதுறாங்க. எங்களை பார்த்து மற்ற மாநிலம் வந்து பின்பற்றுறாங்க. அடிப்படை வசதியில் இன்னைக்கு செயல்பட்டு விடுகிறார். அவர் செயல்பாடுகள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. 5000 ரூபா கொடுக்குறாரு, 10000 ரூபா கொடுக்குறோம், அது பெருசு இல்லை. மகளிருக்குன்னு அந்த பணத்தை கொடுக்குற போது எல்லா வீட்லயும் இதை சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு அவங்க தான் உட்காந்து எல்லா இடத்துலையும் ஒரு மாவட்ட செயல எத்தனை மாவட்ட செயல் இருக்கிறாங்களோ அவங்க லெட்டர் பேர்ல திமுகவோட தான் கூட்டணி இருக்கணும்னு விரும்புறாங்க. 234 தொகுதியில வின் பண்றதுக்கு வாய்ப்பு திமுகவுக்கு இது. திமுக கூட்டணி நிச்சயம் இல்லை. தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மீண்டும் முதல்வர் வருவார். எதனாலனா அவங்களுக்கு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் ஓட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் பலம் தான். அது ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே, அதனால பலம் தான். திமுக வந்தது பலம் தான். தமிழ் இசை லேடி வந்து தமிழ் இசை இல்லை, அவங்க வேற மாநிலத்துக்காரங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பாஜகவுடைய கைக்கூலி அவங்க. தேமுதிகன்னு இல்லை, எங்க திமுக கண்டிப்பா 200க்கு மேல வின் பண்ணும். தனி மரம் தோப்பாகாது. கூட்டணி சேர்ந்தா எதுவுமே முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் தனித்து யாருனாலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் கூட்டணி வச்சிருக்காங்க, கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. அது பலன்றது அந்த அளவுக்கு அவ்வளவு பலம் சொல்ல முடியாது. 100 பலம் கிடையாது. அது அவங்க எல்லாரும் சுத்திட்டு லாஸ்ட்ல நீங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. இவங்க வரப்பட்டாலும் திமுக ஜெயிக்க தான் செய்யும். அதனால இவங்க வந்து பலம் கிடையாது. சும்மா ஃபர்ஸ்ட் ஒன்று போனாங்க, லாஸ்ட் வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து சீட்டும் பணமும். விஜயகாந்த் இருந்தாரு, அவர் பண்ணாரு. இவங்க வந்துட்டு ஃபுல்லா வந்து கட்சி அந்த அளவுக்கு கிடையாது. அவங்க பேச்சோடு இதுதான். அதே மாதிரி ஜெயில இருந்தா அவங்களுடைய பலம். ஏதோ வந்தாங்க கும்பல் சேர்த்து, ஏன்னா இப்ப விட்டு போக முடியாது, எங்க சுத்தி பார்த்தாங்க, அதனால சரிவான்னு வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. இந்த டிமாண்ட் ஓட்டு வேணும், ஒரு சீட்டு எம்பி சீட்டு வேணும், எனக்கு ஒரு 6 சீட்டு கொடுங்க, 7 சீட்டு கொடுங்க, சீட்டு கொடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பாங்க. இதுதான் பணம் தான் மெயின். அவங்க எல்லாமே பொது இடத்துல பணம் தான் மெயின். என்னுடைய கருத்துன்னா கூட்டமா கும்பல் சொன்னா ஒரு கைத்தனை சொன்னாங்க, எல்லாம் சேர்ந்து கைத்தனா சவுண்ட் வரும், ஜெயிக்கு வாய்ப்பு உண்டு.